வணக்கம். ஒரு டைரக்டருக்கோ திரைக்கதை ஆசிரியருக்கோ ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இந்த கதையை நாங்கள் சந்திச்சதை பற்றி ஆரம்பிக்கிறதா, முதல்ல எங்கே பார்த்ததுன்னு நினைக்கிறதா? எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு பாவலர் பிரதர்ஸ்ன்னு தெரியும். நான் அமர் தான் இளையராஜான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அங்கே இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காமல் உட்காந்துட்டு இருக்காரு. வேற யாரோ நடந்து வர்றாங்க. அவ்வளோதான் தெரியும் எனக்கு. அதற்கு பிறகு சார் நான் அந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாளில் அண்ணன் ஆகி ஐயான் ஆகி அது இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு. இல்லை, அது எங்களுடைய காதல் பாட்டு. என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சிட்டார் அவர். அற்புதமான விஷயம். எனக்கு டைரக்டருடைய இதை பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான். அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சந்நியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்றும் பாடெல்லாம் முயற்சி பண்ணாங்க, விட்டுருங்க அதுவாக வரும் அப்படின்னாரு. பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது. அந்த கவனம் பண்ணுறது, எஸ்பிபி குரலில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு, அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவரே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அந்த அட்வைஸு. அதை நானும் சொல்லுகிறேன். ஈஸி. நிறையா பேர் அதைத்தான் தனுஷன் சொன்னார், இந்த ப்ரெஷர் 1000 வரும், பட் நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்களோ அப்படி எழுதுங்க. ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தால் 8 பார்ட் எடுக்கலாம். ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தால் அது ஒரு படம். ஆனால் எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார். பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாதுல்ல. அவர் 6 அடியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க. ஆமாம், ஆனால் 1 அடி பாட்டு கேட்டால் போதும். அந்த மாதிரி நாங்கள் இப்போ கூட பேசிட்டு இருந்தோம். அதில் பொறாமை பிடித்தவர்கள், நல்ல வேளை எனக்கு இசையில் புரியும் அவ்வளோதானே தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது. அதனால் எனக்கு அவர் மேலே பொறாமையே கிடையாது. அவர் செய்கிறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு.